அஸ்ஸலாமு அலைக்கும். கல்ஃப்ல ஃபேமிலியோட இருக்கீங்களா? அச்சச்சோ! அவ்வளோதான். இனிமே உங்களால ஒரு பைசா கூட சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கன்னா, நீங்க கண்டிப்பா அத நம்பாதீங்க. கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். இந்த மாரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா. கல்ஃப்ல இருக்கவங்களுக்கு மெயினா போற செலவே வீட்டு வாடகை, ஹாஸ்பிட்டல் செலவு, பிளஸ் வந்து பசங்களோட எஜுகேஷன். இத தாண்டி நெறைய செலவாகுறது எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, குரோசரிஸ். நம்ம வந்து ஹைப்பர் மார்க்கெட் போம்போது, கண்டிப்பா லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. லிஸ்ட் இல்லாம போனீங்கன்னா, நம்ம வந்து பார்க்கறதெல்லாம் வாங்குவோம். நானுமே இங்க வந்த புதுசுல அந்த மாரி மிஸ்டேக் நெறைய பண்ணியிருக்கேன். ஏதோ பார்க்காதத பார்த்த மாரி கரும்பு தூக்கி போடுறதும், மல்லாட்டைய வாங்குறதும்னு சொல்லிட்டு. இத விட இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. எதெல்லாம் நமக்கு முக்கியமா மந்த்லி வாங்குறோமோ, அதெல்லாம் நான் ஆன்லைன்லயே வாங்கிர்றது. அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த மாரி பொருட்கள் எல்லாம். நெறைய ஆன்லைன் ஆப்ஸுமே இருக்கு. லூலுக்கு, ராமேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நெறைய கடையில வந்து வீக்கெண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க. ராமேஸ், அல்முன்தஸா அந்த மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பொருளையுமே ஆஃபர்ஸ்ல வாங்க பாருங்க. அப்ப நமக்கு நெறைய மணி சேவ் ஆகுற மாதிரி இருக்கும். பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா கடையில இருக்க ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, டி4டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்புமே இருக்கு. அத டவுன்லோட் பண்ணி வச்சு செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.